Welcome to Geomath. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, இன்னைக்கு கிளாஸில் நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, தட் இஸ் நம்ம பாலினாமியலை வச்சு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி வருதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, தென் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்ன, இதெல்லாம் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் கெட் இன் டு த கிளாஸ் ரூம். So today we are going to start the class with rational expression. Before seeing this rational expression, first we will see what is rational number. Let us recall it. Okay. So இப்போ rational number அப்படின்னும் போது lower classல படிச்சிருப்பீங்க, P by Q is a rational number. P by Q is a rational number where P and Q are integers and Q is not equal to 0. So this is the definition for rational numbers. Rational numbers. Rational numbers ku definition idha. P by Q is a rational number where P and Q are integers but Q is not equal to 0. அப்போ denominator மட்டும் என்னவா இருக்கக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. Other than 0 it can take any integer value and P can take all the integers. Okay. ஸோ திஸ் இஸ் அபவுட் ரேஷனல் நம்பர்ஸ். லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாலினாமியல்ஸ்க்கு பார்க்க போகிறோம். இங்கே இன்டீஜர்ஸ் இல்லையா, P and Q, இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி P and Qவை வந்து பாலினாமியல்ஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னதுன்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இங்கே ரேஷனல் நம்பர்ஸ்க்கு பதிலாக அங்கே என்ன வரும், ரேஷனல் எக்ஸ்பிரஷன். சி, ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ an expression is called a rational expression if it can be written in the form of P of x by Q of x, where P of x and Q of x are polynomials and Q of x is not equal to 0. Okay. So, இப்போ இங்கே வந்து rational expression போது இது P of x is a polynomial and Q of x is a polynomial and Q of x is not equal to 0. இதுதான் condition rational expression. Okay. இப்போ P of x is a polynomial and Q of x is also a polynomial. பட் இது என்னவா இருக்கக்கூடாது, Q of x 0 பாலினாமியலாக இருக்கக்கூடாது. அதர் தென் 0 என்ன வேணால் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ அ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இஸ் த ரேஷியோ ஆஃப் டூ பாலினாமியல்ஸ். எப்படி இப்போது P by Q அப்படின்னு எடுத்திங்கன்னா விச் கேன் பி ரிட்டன் ஆஸ் P is to Q இல்லையா. அதே மாதிரி 5 by 3 is nothing but 5 is to 3. அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் வே P of x by Q of x can be written as P of x is to Q of x. So it is the ratio between two polynomials. Okay, so this is about rational expression. So இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது, காஸ்ட் குவான்டிட்டி காஸ்ட் எடுங்களேன். குவான்டிட்டி காஸ்ட். ஓகே, ஸோ சப்போஸ் குவான்டிட்டி வந்து 10 chocolates is equal to 100 rupees. ஓகே, அப்போ காஸ்ட் per chocolate, one chocolate ஓட ரேட் என்ன வரும், cost per unit. Okay, that is 10 units வந்து 100 rupees means cost per unit is 100 by 10 இல்லையா. In the same way, if quantity and cost are expressed as polynomials, அதை polynomial-ஆக எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா இதே தான் சேம் திங். So cost per unit equal to என்ன வரும், P of x. Suppose quantity is taken as P of x, Q of x and cost is taken as C of x. Total cost is R of x. Then we can write C of x. Cost per unit is equal to total cost divided by cost quantity. Okay, quantity, total cost divided by quantity. This is total cost by quantity அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இப்போ குவான்டிட்டி காஸ்ட் எல்லாம் நம்ம பாலினாமியல்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்னா அப்போ திஸ் ரேஷியோ தட் இஸ் டோட்டல் காஸ்ட் பாலினாமியல் டிவைடட் பை குவான்டிட்டி காஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற பாலினாமியல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், another polynomial which is nothing but
காஸ்ட் பர் யூனிட் வந்து ஒரு பாலினாமியலாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஜஸ்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். எப்படி அப்ளை பண்ணுறோம் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எப்படி கொடுக்கறது. தட் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் 5/10 இஸ் அ ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2. 5/10 இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அதனுடைய லோயஸ்ட் ஃபார்மில் கொடுக்கறது. ஓகே, அதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஹியர் த காமன் ஃபேக்டர் இஸ் 5. ஸோ அந்த 5 டைம்ஸில் வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ரெடியூஸ்டு ஃபார்மில் கொடுக்குறோம். அதே மாதிரி ரேஷனல் எக்ஸ்பிரஷன்லேயும் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ரெடியூஸ்டு ஃபார்மில் கொடுக்கலாம். ஸோ இது ஒன்று பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னுவாங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்னா நத்திங் பட் இந்த q of x இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு அ 0 பாலினாமியல். ஸோ அப்போ டினாமினேட்டரை எந்த வேல்யூ 0 ஆக்குதோ அந்த வேல்யூ தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆஃப் அ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். Now see the definition for excluded value. A value that makes a rational expression in its lowest form, that is undefined. The value that makes a rational expression undefined is called an excluded value. That is, excluded value or a rational expression, that is, it is in the form of p of x by q of x. இல்லையா? So in the formula ஒரு rational expression கொடுக்கும்போது p of x is a polynomial and q of x is a polynomial. It should not be a 0 polynomial. Denominator should not be a 0 polynomial. Okay. ஸோ இந்த p of x q of x வந்து லோயஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது, தட் இஸ் காமன் ஃபேக்டர்ஸே இருக்கக்கூடாது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு. காமன் ஃபேக்டர் இல்லாமல் லோயஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது அந்த டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. அப்படி 0வாக இருந்துச்சுன்னா அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது q of xன்ற பாலினாமியலை எந்த வேல்யூ 0 ஆக்குதோ அந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் q of x ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 இல்லையா? இதுதான் கண்டிஷன். சப்போஸ் ஏதாவது ஒரு வேல்யூ அந்த பாலினாமியல் வந்து சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5x² + 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாலினாமியல் எந்த எக்ஸ் வேல்யூ இந்த பாலினாமியலை 0 ஆக்குதோ அந்த எக்ஸ் வேல்யூ தான் என்னது ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. Suppose if you take 5x plus 3, so இதை 0 ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ x is equal to -3/5 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்போது டினாமினேட்டர் q of x, சப்போஸ் q of x is 5x plus 3னா x should not take the value -3/5 which makes this polynomial 0. அப்போ என்ன பண்ணும், இந்த பாலினாமியலை 0க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு அந்த x வேல்யூ எந்த எக்ஸ் வேல்யூக்கு இந்த பாலினாமியல் 0 ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் உங்களுக்கு என்னதுங்க எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆஃப் திஸ் பாலினாமியல். அப்போ இந்த பாலினாமியல் டினாமினேட்டரில் இருந்ததுன்னா இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னவாக இருக்கும், -3/5 இருக்கும். திஸ் இஸ் அபவுட் தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆஃப் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். Now let us start with exercise 3.4. The first question, reduce each of the following rational expression to its lowest form. So I am doing the third subdivision. See the first expression, 9x² plus 81x divided by x³ plus 8x² minus 9x. So இங்கே reduce to the lowest form நாலே நான் என்ன சொன்னேன், காமன் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் தட் இஸ் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு லோயஸ்ட் ஃபார்முக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இப்போது இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நியூமரேட்டரில் பாருங்கள், போத் ஆர் ஹேவிங் எக்ஸ் as காமன் டேர்ம்ஸ் இல்லையா? ஸோ அப்போது எக்ஸை காமனாக எடுத்துடலாம். நம்பரில் பாருங்கள் 9 and 81. ஓகே, ஸோ 9 and 81 the least common factor is nothing but 9 இல்லையா? ஸோ காமன் எடுத்தாச்சு, ரெண்டுத்தில் இருந்தும் 9x எடுத்தாச்சு. இதில் 9 எடுத்துட்டா ரிமைனிங் இங்கே 1 தான் வரும், 1x². x² இருந்து x எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், x இருக்கும். தட் இஸ் இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், யூ வில் அகெயின் கெட் 9x². ஓகே, அண்ட் தென் இங்கே இருந்து எடுத்திங்கன்னா 81லேருந்து 9 எடுத்திங்கன்னா 9 9s 81, x we took out வெளியில் எடுத்துட்டோம், divided by அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் இஸ் ஹேவிங் எக்ஸ் as காமன் ஃபேக்டர். நோ, ஸோ இப்போ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ இங்கே எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், x² + 8x - 9.
ஓகே ஸோ எக்ஸ் கெட் கேன்சல்ட். இப்போ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரில் என்ன இருக்குது 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9. இது ஃபர்தராக நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் அ லீனியர் பாலினாமியல். ஸோ இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இன் எக்ஸில் இருக்குது. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ண பாருங்கள். ஓகே, சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட் ஞாபகம் இருக்கா? மல்டிப்ளை பண்ணால் -9, ஆட் பண்ணால் 8. வாட் இஸ் த நம்பர்ஸ்? வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னா 9 1s ஆர், ஸோ இங்கே மைனஸ் வரணும் இல்லையா? 9 into -1 is -9, 9 minus 1 is 8. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 9 into x plus 9 divided by, ஸோ இந்த நம்பர்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எடுதுங்க, x plus 9 and x minus 1 இல்லையா? ஸோ x plus 9 get cancelled. So the remaining thing you have is 9 by x minus 1. So this is the reduced form of this rational expression, that is 9 by x minus 1. Now we are going to move for the fourth subdivision. See here in the fourth subdivision பார்த்தீங்கன்னா numerator denominator பாருங்க. First numeratorல common terms எதுவுமே இல்லை, ஸோ காமன் ஃபேக்டர் கிடையாது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2p we can take out as common from each term. பாருங்கள் இங்கே 2 இருக்கா, நம்பர்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு 2, 24லேருந்தும் 2 எடுக்கலாம், 64லேருந்தும் 2 எடுக்கலாம். ஆல் ஆர் டிவிசிபிள் பை 2 எல்லா நம்பர்ஸும். அதே மாதிரி p3 p2 p. ஸோ த லீஸ்ட் காமன் வந்து p இங்கே, ஸோ காமன் எடுக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் காமன் எடுக்க முடியாது, ஸோ ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகே, பட் டினாமினேட்டரில் காமன் எடுக்கலாமா? 2p, டேக் 2p as common. What is the remaining here? இங்கே p square வரும். Taking 2 out, you will get 12 here. So 12p plus இங்கே பார்த்தீங்கன்னா 32. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா again it is a both or, this is a quadratic polynomial and this is also a quadratic polynomial in p ரெண்டுமே இல்லையா? ஸோ சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது, -40. ஸோ இஃப் யூ மல்டிப்ளை யூ ஷுட் கெட் -40, இஃப் யூ ஆட் யூ ஷுட் கெட் -3. வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னா 8 5s ஆர், ஸோ பிகர் நம்பரில் மைனஸ் போடுங்க. -8 + 5 gives you -3, -8 into 5 gives you -40. ஸோ இப்போ நியூமரேட்டரை நான் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். p -8, take these two numbers and write the factors. p -8 then p plus 5. Then write this 2p. Okay, next again in the sum and product method la factorize பண்ணனும் அப்படினா take 32 and then the coefficient of p is -12 here. See -12. Okay, so what are the two numbers அப்படினு பாத்தீங்கன்னா that is 8 4s are, no, 8 4s are 32 and here minus into minus plus. So 8 4s are 32, -8 plus -4 gives you -12. So take these two numbers -8 and -4 and write the factors. p -8, p -4. So common factor cancel பண்ணிடுங்க. What is the remaining thing? p plus 5 divided by 2p into p minus 4. Okay, so this is the lowest form of the given rational expression. So இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் லோயஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரலாம் rational expression. Okay, now see the second problem. Find the excluded values if any of the following expressions. So nothing but we have to find the excluded values. Already சொல்லியிருக்கேன் excluded value na denominator எந்த வேல்யூ 0 ஆகுதோ அந்த வேல்யூ தான் என்னது excluded value of the given rational expression. Okay, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டினாமினேட்டரை எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணி எந்த வேல்யூ ஆஃப் y, எந்த வேல்யூ yயோட எந்த வேல்யூக்கு இந்த பாலினாமியல் 0 ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நவ் y square equal to 25. -25 comes this side as 0 plus 25, which gives you 25. Then y equal to square root of 25. So y equal to plus or minus 5. அப்போ இந்த பாலினாமியலோட excluded values என்னதுன்னா plus or minus 5. So excluded values is equal to plus or minus 5. Okay,
ஸோ இங்கே +5 இல்லை -5 இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ இந்த டினாமினேட்டர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ இந்த ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஓகே, ஸோ எந்த வேல்யூ இந்த ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனை அன்டிஃபைன்ட் ஆக்குதோ அந்த வேல்யூ தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ ஒய் வந்து இந்த 2 வேல்யூஸ் தவிர வேறு ரியல் நம்பர்ஸ் எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம் எக்ஸப்ட் தீஸ் 2 வேல்யூஸ் +or-5 தவிர. ஓகே, ஸோ நவ் see the second subdivision. செகண்ட் சப்டிவிஷன் போனீங்கன்னா இங்கே வந்து நியூமரேட்டர் பாருங்கள் x³ -27 அண்ட் டினாமினேட்டர் இஸ் x³ + x² - 6x. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா x இஸ் காமனா, ஸோ x காமன் எடுக்கலாம். நியூமரேட்டர் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும் அண்ட் தென் டினாமினேட்டரும் x காமன் எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as x³ - 3³ 27 எப்படி எழுதலாம் 3 × 3 × 3 which is equal to 3³. ஸோ டினாமினேட்டர்லேருந்து x காமன் எடுங்க, x² + x - 6ன்னு வரும் இல்லையா. ஸோ இப்போ நியூமரேட்டரை ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுத்துருந்தேன், எல்லா ஐடென்டிட்டியும். ஸோ அதனுடைய காப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டோட இமேஜ் வந்து உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கில் இருக்கும். ஓகே, ஸோ அதில் போய் பாருங்கள், அதில் எல்லா ஐடென்டிட்டிஸும் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் நத்திங் பட் a³ - b³ ரிசம்பிள் பண்ணுறதுனால அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். a³ - b³ is a - b into a² + ab + b². ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நியூமரேட்டரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் a we have x, instead of b we have 3. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே என்ன வரும் x - 3 into x². ab na x into 3 is 3x plus b² means 3² is 9 divided by x into x² plus x minus 6. ஸோ இப்படி வரும். சாரி, டினாமினேட்டரையும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ டினாமினேட்டரில் பாருங்கள் சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட். இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் 1. வாட் இஸ் த நம்பர் அப்படின்னா 3 2s ஆகணும். ஸோ இங்கே மைனஸ் வரும். 3 × -2 is -6, 3 - 2 is 1. அப்போது இங்கே ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்னா x + 3 அண்ட் x - 2. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டரே இல்லை, ஸோ எதுவுமே கேன்சல் ஆகலை. ஸோ ஆல்ரெடி கிவன் பாலினாமியலே எப்படி இருக்குன்னா லோயஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது நமக்கு. ஸோ எதுவும் கேன்சல் ஆகாததுனால. அண்ட் நவ் ஹியர் இப்போ டினாமினேட்டர் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 இல்லையா. ஸோ அப்போ அது 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ நவ். ஸோ இங்கே வந்து 3x இருக்கிறதுனால தட் இஸ் டிகிரி வந்து இங்கே என்னது ஆக்சுவலி கியூப். That is 3. Degree வந்து 3. This is a cubic polynomial, so the degree is 3. அப்போ 3 excluded values வரும் உங்களுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா degree of the polynomial is 2 here. ஓகே, அப்போ 2 excluded value ±2 excluded values you got. இங்கே வந்து cubic polynomial அப்படின்றதுனால you will get 3 excluded values here. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x is equal to 0, x plus 3 equal to 0 and x minus 2 equal to 0. So, if x equal to 0, x equal to -3 and x is equal to 2. So, the excluded values are -0, -3 and 2. So, இப்போ 3 excluded values. So, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரோட பாலினாமியல் ஓட டிகிரி என்னன்னு பார்த்துட்டு அந்த டிகிரி எவ்வளோ, இப்போ டிகிரி 2னா 2 எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கிடைக்கும், டிகிரி 3னா 3 எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ், டிகிரி 1னா ஒரே ஒரு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த டிகிரி யூ வில் கெட் த சேம் நம்பர் ஆஃப் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனை லோயஸ்ட் ஃபார்முக்கு மாற்றுறது எப்படி, தென் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, ரெண்டுமே பார்த்தோம் ப்ராப்ளம்ஸில். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் நோட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Until then, bye bye, see you.